guys, வெல்கம் டு போக்கில் கேமிங். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போக்கிமான் டிசிஜே பேட்டில். ஸோ ஒரு பேட்டில் கேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நான் ஆல்ரெடி நிறையா டைம் ப்ளே பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா, இந்த மாதிரி பூஸ்ட் பேக்ஸ்லாம் இருக்கும். நம்ம ரியல் லைஃப்பில் கார்ட் கலெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்கி கட் பண்ணுற மாதிரி தான் இங்கேயும். ஸோ லாஸ்ட் டைம் நான் பிகாச்சு ட்ரை பண்ணியிருந்தோம், சாரிசார்ட் ட்ரை பண்ணியிருந்தோம். இதோட மியூட்டூ ஓப்பன். ஸோ கைஸ், ஓப்பன் பண்ண போகிறோம். கைஸ், நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்க கார்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. இதுவும் இருக்குது. இதுவும் என்கிட்ட இருக்குது. இதுவும் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஆனால் இந்த பிக்சர் போட்டு இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம டெக் எடுத்துகிட்டு நம்ம பேட்டில் பண்ண போவோம். நம்மகிட்ட இப்போ எத்தனை கார்டு ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னா 134 கார்டு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம தட்டுப்புட்டுன்னு பேட்டிலுக்கு போவோம். பேட்டிலுக்குள்ளே போய் வேர்சஸ்குள்ளே போய் ரேண்டம் மேட்ச்சு. டெக் நம்பர் 15. இது வரையும் என்கிட்ட 18 டெக் இருக்குது. இல்லை, டெக் 15 தான் கொஞ்சம் பவரான டெக்கு. ஸோ பேட்டில் கொடுத்துட்டு அதை ஆப்பனன்ட் ஃபைன் பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆப்பனன்ட் இன்னும் சர்ச்சில் தான் இருக்குது. ஸோ ஆப்பனன்ட் சர்ச் பண்ணியாச்சு. எத்தனாவது லெவல்னு பார்க்கல, நம்ம செகண்டு. ஸோ ஃபஸ்ட்டே ஒரு லீஃப் டைப் எனர்ஜி. நான் இதை அவங்க இதில் ஃபைட்டிங் டைப்பு. ஸோ இது ஃபஸ்ட்டு 5 கார்டு கிடைக்கும். 1 2 3 4, இது 5ஆவது கார்டு. ஸ்டார்ட் பேட்டில் கொடுத்துட்டு பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நியூ ஃபஸ்ட்டே நியூ எம்டி இருக்குது. நம்மகிட்ட ப்ரொஃபஸர் ரிசர்ச் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு எவல்யூஷன் கைஸ். இது ஓல்டு அம்ப்ரி, ஒரு ட்ரெயினர் தான். 40 HP உள்ள போக்கிமான். அது ஒரு முட்டன் மாதிரி சொல்லிக்கலாம் என்ன மாதிரி. ஸோ இப்போ ஆப்பனண்ட் டர்ன் எண்டு கொடுத்தா அடுத்து நம்ம கொடுத்துட்டான். ஸோ நமக்கு நம்மளும் ப்ரொஃபஸர் ரிசர்ச் போடுவோம். போட்டு என்ன கார்டு வருது? சாப்பிடோஸ் மியூட்டூ. ஓகே, இப்போ நம்ம இதை தூக்கி இதுக்கு மாற்றிட்டு டர்ன் எண்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரி இது வந்துருச்சுன்னா இதுக்கு என்ன எனர்ஜி வேணாலும் போட்டுக்கலாம். அதான் இதுக்குரிய அர்த்தம். இது நான் இந்த போக்கிமான் இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை. மார்ஸ் ஷேடோ. ஓகே, ஃபைட்டிங் டைப்பு. நம்மகிட்ட இன்னும் 12 கார்டு இருக்குது டெக்கில். அதோட எவல்யூஷன் இது அதுலேருந்து தான் எவால்வ் ஆகும். போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம இது பண்ணிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எவால்வ் பண்ணிடுவோம். ஏன்னா இன்னும் ஒரு அடி அடித்தாலும் செத்துருவோம். ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணுறோன்னா எவால்வ் பண்ணிடுவோம். நமக்கு அதில் அதோட எவல்யூஷன் இருக்குது, ஆனால் எடுக்க முடியலையேன்னு தெரில. வரமாட்டேங்குது கைஸ். ஐயோ, ஒருவேளை பெஞ்சில் இருக்கும்போது தான் எவால்வ் பண்ண முடியும். அப்படின்னா அதை எவால்வ் பண்ணலாமே, ஏன் எவால்வ் பண்ண முடியல தெரில கைஸ். இப்போ இந்த கார்டு போச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். இப்போதைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இது எவால்வ் பண்ணணும், ஆனால் எவால்வ் ஆக மாட்டேங்குது. எதுக்கு என்ன ஆகுது?
சரி கைஸ், எவால்வ் பண்ண முடியலை கைஸ். எவால்வ் பண்ண முடியுது. ஐயோ வரமாட்டேங்குது. இப்போ முடிஞ்சா நான் இப்போ வரல, தூக்குனே வரமாட்டல. நம்ம டேர்ன் முடிஞ்சனால வரமாட்டேங்குது. எவல்யூஷன் கைஸ் போயிடுச்சு. அதை வச்சு இது வரையும் நான் ஒரு தடவை கூட அடித்ததே இல்லை. அதை வச்சு அடிக்கணும்னா எனக்கு ஆசை. ஜாப்பிடோஸ் லெஜெண்டரி போட்டுருவாங்க. முடிச்சிட்டான், அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. ஸோ அடுத்த கார்டு ஜாப்பிடோஸ் தான். வீக்னஸ் வேறையா, ஆனால் அதுக்கு 3 ஹெச்பி வேணும். 3 பவர் வேணும். ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான். R/477. இப்போ போய் எவால்வ் பண்ண முடியல. வெயிட்டிங் ஃபார் opponent. கம். பக்கத்தில் உள்ள என்ன இது வச்சுருக்கோம், என்ன இது போட்டுக்கலாமா? ஸோ போகுது வேணும். ஐவிசார் இதோட எவல்யூஷன் வேணும். சரி, இதை எடுத்து வைப்போம். மியூட்டூ சூப்பராக சொன்னீங்கல்ல. என்கிட்ட இன்னும் ஒரு கார்டு கூட போகல. அதாவது ஃபைட்டிங் டைப் இந்த மாதிரி இந்த கார்டு போகல. இது போயிருக்கு, பவர் கார்ட்ஸ் அந்த மாதிரி போயிருக்கு. போக்கி பால் வரமாட்டேங்குது. நமக்கு அந்த எவல்யூஷன் வந்துருச்சுன்னா இந்நேரம் போட்டிருக்கலாம். எவல்யூஷன் வரல. ஸோ சார் ஜாப்பிடோஸும் சாக போகிறோம். பல்பசார் கிடச்சிருச்சு. இதோட எவல்யூஷன் வேணும். அடுத்து டெக்குள்ளே தான் இருக்குது. பல்பசாரு, ஐவிசாரு. அடுத்து என்கிட்ட வீனசார் இருக்குது. எப்படியாவது அதை மட்டும் எடுத்துடணும். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பவரான போக்கிமானு, அதனால சொல்கிறேன். 2 பாயிண்ட்டா 1 பாயிண்ட்டா? 1 பாயிண்ட் தான் கைஸ். சீட் பாம். இப்போ எனக்கு ஒரு கார்டு வரணும். போக்கி பால் வந்திருக்கு. போக்கி பால் எடுத்து போடுவோம். மோல்ட்ரஸ். வாவ் சூப்பர். ஸோ இப்போ தான் கைஸ் ஃபஸ்ட்டு கார்டே இப்போ தான் முடிக்கிறேன். அது நம்மளை 2 கார்டு முடிச்சிட்டான். இப்போ தான் ஃபஸ்ட்டு கார்டே முடிக்கிறேன். மொதல் பாயிண்ட்டு. இது என்னது? ஷேடோ ரிவெஞ்ச். ஓ என்ன போக்கிமான். எனக்கு எப்படியாவது இதோட எவல்யூஷன் வரணும். இப்போ அதுக்கு தான் இது, ஏன்னா முடிச்சிடும் சீக்கிரமாக சட்டுன்னு. 40 வேறு என்ன இது? 60 மோர் இதோட டேமேஜ். அப்போ 100. சைக்கிக் டைப் வீக்னஸ் போல இதுக்கு. இப்போ அதை கூட இறக்கிருக்கலாம். 100 போயிடுச்சு கைஸ். ஸோ சார் ஜெயிச்சிட்டான். டிஃபீட் ஆகிட்டான். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். நம்ம எப்படியோ 60 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தட், நான் அதை சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இன்னொரு பேட்டில் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் கைஸ். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.